தேவை. ஆனா 7000 மெகாவாட் தான் கிடைக்குது. 3500 மெகாவாட் பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணங்கிறதுக்கு சரியான பதில் எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. எல்லாரும் பிரச்சனைன்னு தான் சொல்றாங்களே தவிர அதுக்கு என்ன தீர்வுன்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. ஆனா அப்படி ஒரு யோசனையோட நம்ம நெருங்கினாரு நல்ல சிவம். தமிழ்நாட்டில் இப்ப தலை விரிச்சு ஆடுற பிரச்சனை மின்சார பற்றாக்குறை. 6 மணி நேரம் 8 மணி நேரமா தொடர்ற மின்வெட்டு பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அரசாங்கம் மொழி பிதுங்கி நிக்குது. அந்த பிரச்சனையை எப்படியாவது போக்க பல யோசனைகளோட முன் வர்றாங்க. அப்படி நம்ம கிட்ட ஒரு யோசனையோட வந்தாரு நல்ல சிவம். இந்த காத்தாடி ஏன் நான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சா மின்சாரத்துக்கு வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. அணு மின்சாரம் செய்யறதுனாக்கா நிலக்கரி வேணும், அணு மின்சாரம் செய்யறதுனாக்கா யுரேனியம் வேணும், பிண்டு அதுக்கு காத்திருக்கணும். ஆனால் என்னுடைய கண்டுபிடிப்பில் வந்து எதுவுமே தேவையில்லை, அவங்கவுங்க வீட்டிலே வந்து செஞ்சுக்கலாம். அதிகமாயிட்டே வர்ற மின் பற்றாக்குறை பிரச்சனைக்கு ஒரு லாஜிக்கான தீர்வை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஐடியாவை நமக்கு விளக்க அவர் கையோட கொண்டு வந்திருந்த ஒரு மாடலை ரெடி பண்ண தொடங்கினார். முதல்ல ஒரு கம்பியை வச்சாரு. இப்போ அதோட சேர்த்து எல் ஷேப் வர்ற மாதிரி இன்னொரு கம்பியை நிக்க வச்சு ஸ்க்ரூ போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த நிக்கிற கம்பியோட முனையில ஒரு கியர் பாக்ஸை மாட்டினாரு. அதை மாட்டிட்டு அதோட சேர்த்து ஒரு டேபிள் ஃபேன் விசிறி எடுத்து மாட்டினாரு. அப்புறம் ஒரு பெரிய வெயிட் எடுத்து அதோட ஒரு சைக்கிள் செயினை கட்டி அந்த கியர் பாக்ஸ் உள்ள வச்சாரு. இதை வச்சு என்ன பண்ண போறாருன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தப்போ அந்த வெயிட்டோட சேர்த்த செயினை ஒரு பக்கம் இழுத்து விட்டாரு. அவ்வளவுதான். அந்த வெயிட் இறங்க இறங்க ஃபேன் விசிறி படன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. கரண்ட் இல்லாம எந்த பேட்டரியும் இல்லாம வெறும் வெயிட்டை வச்சு அந்த ரூமே நிரம்புற அளவுக்கு காத்தடிச்சுது அந்த ஃபேன். இந்த மாதிரி வெயிட் கட்டி தொங்க விடுறது வந்து பெடசன்ஸ் ஃபேன் மாதிரி ஒரு வீட்டில் அவைகளோட மூலையில் வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தேடு. இதை வந்து தாராளமாக சீலிங் ஃபேன் மாதிரி செய்ய முடியும். எப்படின்னாக்க இந்த மேலே இருக்க மெக்கானிசத்தை மட்டும் சீலிங்கில் வந்து மாட்டிக்கிறது. இந்த செயினுக்கு வந்து அங்கே ஒரு பனிச்சக்கரத்தை போட்டு சுவற்றினுடைய அடுத்த புலையில் பனிச்சக்கரத்தை வச்சு வெயிட்டை வந்து அந்த பக்கம் செவ்வ ஓரமாக வந்து தொங்க விட்டுறது. இது இதே பிரின்சிபலில் வச்சு வேகம் அதிகப்படுத்துறதுனால பண்ணலாம், குறைக்கிறதுனால குறைக்கலாம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்கா, நான் வெயிட்டை வந்து பெரிய பனிச்சக்கர ஃப்ரீவீலில் வந்து மாட்டியிருக்கேன். இந்த ஃப்ரீவீல் எதுக்கு உபயோகப்படுத்திருக்கேன்னாக்கா, செயின் வெயிட்டை வந்து ஒரு பக்கம் இழுத்தால் ஃப்ரீயாக வரதுக்காக நான் ஃப்ரீவீல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரீவீலினுடைய ஷாப்பில் அடுத்த பக்கம் வந்து ஒரு பெரிய பனிச்சக்கரத்தை ஒன்று வச்சுருக்கேன். அந்த பனிச்சக்கரை வந்து இன்னொரு சின்ன பனிச்சக்கரை இருக்குது. அந்த சின்ன பனிச்சக்கரத்தில் அதே ஷாப்பில் இன்னொரு பெரிய பனிச்சக்கரை இருக்குது. அந்த பெரிய பனிச்சக்கரை மற்றொரு சிறிய பனிச்சக்கரத்தை சுற்ற வைக்குது. அதனுடைய அதே ஷாப்பில் மற்றொரு பக்கம் பெரிய பனிச்சக்கரை இருக்குது. இதே தொடர்ச்சியாக நமக்கு வந்து எவ்வளோ வேகம் வேணுமோ அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தி நமக்கு வேணுங்க வேகத்தை கொண்டு வந்துக்கலாம். வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே ஃபேன் நம்ம வெயிட்ல சுத்தணுங்கிறது தான் தன்னோட கனவுன்னு சொல்றாரு நல்ல தம்பி. இது வெறும் ஒரு பேசிக் ஐடியா தான். இதை இன்னும் பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணா ரொம்ப நல்ல பயன்களை தரும்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு போதிய பண வசதி இல்லாம அப்படியே முடங்கி இருக்குங்கிறது தான் ரொம்ப கவலையான விஷயம். நான் இது வந்து 2004 இதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே இந்த இதில் செஞ்சது வந்து சக்ஸஸ். இதோட ஹெவியாக செஞ்சு நல்லா இதாக செய்யணும் அப்படின்ட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். இதில் வந்து ஒரு மிஷினை இயக்கணும் அப்படின்ட்டு தையல் மிஷினை வச்சு இது செஞ்சு பார்த்துட்டேன். அது வந்து கொஞ்சம் நேரம் தான் இதாகுது. அதுலேயே ஒரு சின்ன டைனமோ செட் பண்ணி அதில் லைட்டை எரிய வைக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இது பொருளாதார வசதி இல்லாதனால இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கேன். அரசாங்கம் மின் பிரச்சனைகளை போக்க எவ்வளோ செலவுகள் செய்யுது. அந்த செலவுல இப்படி சுயமுனைப்போட வர்றவங்களுக்கு கால் பங்கு கொடுத்து உதவுனாலே நம்ம நாடு கொஞ்சம் வருஷத்துல பெரிய வளர்ச்சியை தொட்டுடும். நல்ல சிவத்தோட கண்டுபிடிப்பு ரொம்ப சிம்பிளான யோசனை தான். ஆனா அது யாருக்குமே தோணல.
சாதாரணமான விஷயத்துல இருந்து தான் அசாதாரணமான பலன்கள் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு தள்ளி வைக்காம அரசாங்க அதிகாரிகள் இந்த யோசனையை பரிசீலனை பண்ணா நல்லா இருக்கும்.